எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான ஹிந்து ஏழை மக்களுடைய நிலங்கள் எல்லாம் வக்கப் ப்ராப்பர்ட்டியா? நான் கேட்குறேன், அறிவாலயத்தை வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும். அதை கேட்கலைங்கனால பண்ணுவீங்களா? வக்கப் போர்டுனுடைய தடையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தால் தான் இந்த இதை உங்கள் நிலத்தை நீங்கள் பத்திரம் போடலான்னு. நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்குமா? நீ வக்கப் போர்டில் போய் தடையில்லா சான்று கேட்டால் அவன் பணம் கேட்பானா இல்லையா? 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில் வக்கப் ப்ராப்பர்ட்டியா? இதே மாதிரியாக ராணிப்பேட்டில் வேலூர், நான் போன இடங்கள் மட்டும் சொல்கிறேன். ராணிப்பேட்டில் வேப்பூருங்கிற கிராமத்தில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த 52 ஏக்கர். அந்த 52 ஏக்கரில் 15 குடும்பம் இருக்குது. அது பூரா வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு அவங்கள அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுறாங்க. 1933 நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அவர்கள் பெற்ற இடம். அதுக்கு அரசாங்கம் பிரிட்டிஷ் பீரியட்லேயே பட்டா கொடுத்துருக்கு. இன்றைக்கி திடீர்னு எப்படி அது வக்கப் ப்ராப்பர்ட்டி ஆச்சு? இந்த தீய செயல் அனைத்தையும் ஆதரிக்கின்ற தீய சக்தி திமுக, காங்கிரஸ், விசிக கும்பல். ஆகவே இந்த தமிழகத்தில் 26 வர்ற தேர்தலில் ஹிந்து விரோத தீய சக்தி திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டத்தை மக்கள் ஸ்கொயர்லி டிஃபீட் பண்ணணும்.